ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடியப்பம் ஈஸியாக கை வலிக்காமல் எப்படி பிழியலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. நம்ம ஒயிட் கலர் இடியப்பம் தான் பண்ண போகிறோம். ஸோ சால்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்த அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான். ரொம்ப சூடான தண்ணி, கொதித்த தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. பச்சரிசி மாவு நல்லா தண்ணி எடுக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்த அப்புறம் கை மட்டும் போட்டுறாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நான் கரண்டியில் பின் சைடு வச்சு தான் நான் கலந்துருக்கேன். நல்லா கலந்த அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு, ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, கொஞ்சம் ஆற விட்டு கை நம்ம போட்டு பிழிகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் நல்லா ஃபுல்லாக கலந்து இந்த மாதிரி ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் மாவு இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப லூஸாக தண்ணி ஊற்றி பண்ணால் இடியப்பம் பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப கட்டியாகவும் இருந்தால் நம்மளால் பிழியவும் முடியாது. ஸோ நார்மலாக வீடியோவில் காமிக்கிற மாதிரி மாவு இருக்கணும். இது ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக என்னால் நான் வீட்டில் ரொம்ப கட்டை இடியப்பம் பிழிகிறது தான் வச்சுருக்கேன். அது அலுமினியத்தில் இருந்தால் நம்ம கை ஃபுல்லாக வலிக்கும், ப்ரெஷர் போட முடியாது. இது கட்டையினால் ரொம்ப ப்ரெஷர் போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக நமக்கு பிழியிற முடியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு பிழிஞ்ச அப்புறம் எனக்கு மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. பாப்பா கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கொழுக்கட்டை பண்ணி அங்கங்கே ஒன்று வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மெயினான டிப்ஸ் இது தான். நம்ம எப்படி இட்லி சாஃப்டாக வரணும்னா இட்லி சட்டியில் தண்ணி கொதித்த அப்புறம் தான் இட்லி தட்டு வைப்போம். அதே ப்ராசஸ் தான் நம்ம இடியப்பங்களையும் எதில் நம்ம வைக்கிறோமோ அதில் நல்லா தண்ணி கொதித்த அப்புறம் நம்ம பிழிஞ்ச இடியப்பத்தை வச்சுருவோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணுன்னா ஒன்று ஒன்றா நூடுல்ஸ் மாதிரி வரும், ஒட்டாமல். இதில் பாருங்கள், துணியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.